ஏய் நீயா? நீ நீ நீங்க என்ன பண்ற? நான் எங்க என்ன பண்ண உனக்கு என்ன? இது என்னமோ உன் ஆபீஸ் மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஆபீஸ் தான். அதனால தான் கேட்டேன் உனக்கு இங்க என்ன வேலைன்னு. உன் ஆபீஸா? அப்பாடா, அந்த கடவுள் தான் என்ன காப்பாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச ஆள் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி தன்மானம் உள்ள ஒருத்திலாம் இங்க இருக்கவே முடியாது. நல்ல வேலை, எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. இதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எஸ் எஸ் யூ ஆர் ரைட். சொல்லிக்கோ. கடவுளே ரொம்ப நன்றி. கடவுளே கேட்டுச்சா? கேட்டுச்சா இல்லைன்னு டவுட்டா இருக்கு. எதுக்கும் போற வழியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க போய் உன் நன்றிய சாமி கேக்குற மாதிரி சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போக தான் போறேன். ஏன்னா இங்க எனக்கு வேலை கிடைச்சிருந்தா நான் தினமும் ஓ மூஞ்சிய பார்த்து டென்ஷன் ஆயிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஐயோ ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. உன் குருவி முள்ளுக்கு இங்க வேலை கிடைக்கல, அதுக்கு என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆக்சுவலா நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல அவசியமே இல்லை. உனக்கு நீயே நன்றி சொல்லிக்கோ. ஏன்னா உன் வாய்க்கும் உன் திமிருக்கும் உனக்கெல்லாம் எங்கேயுமே வேலை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உன்னை ஒரே ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏய், நீ எனக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா நீ எனக்கு கொடுக்கிற சர்டிபிகேட்டை வச்சு என் லைஃப்ல ஒண்ணும் மாறி நடந்துட போறது இல்ல. ஏய், வேலையை பார்த்துட்டு போ. எப்பா, இவ்ளோ திமிரும் ஆணவமும் யாருக்கும் இருக்க கூடாது. அத நீ சொல்ற பாரு. எனக்கு இருக்கிறதாவது காரிய காரண திமிரு, அதுல நியாயம் இருக்குது. ஆனா உனக்கு இருக்கு பாரு, அது பண திமிரு. அதனாலதான் உன் மேலேயே தப்பு இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் பேசிட்டு தெரியற. நீ வேலை கிடைக்காத விரக்தியில பேசிட்டு இருக்கல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்ல. கெட் அவுட் ஆஃப் மை வே. என்ன இங்கிலீஷ் தெரியாதா? தள்ளு, நான் போகணும். பதில் பேச முடியலனா இப்படி பயந்து தப்பிச்சுதான் ஓடணும். யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? நான் யாரும் தெரியாம மோதிட்டு இருக்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ ஒருவேளை இந்த கம்பெனிக்கே ஓனரா இருந்தாலும் நான் உன்கிட்ட மோததான் செய்வேன். பணத்தையும் பதவியையும் பார்த்து பயப்படுற ஆளு நான் இல்ல, புரிஞ்சுதா? உன்ன மாதிரி ஆணவமா ஆடினவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம ரோட்ல நின்ன கதையெல்லாம் நிறைய இருக்கு.